மஞ்சள்லாம் எங்கள் காற்றுல காய்ச்ச மஞ்சள் எங்கள் காற்றுல இருந்த மஞ்சள் இன்னும் எடுக்கணும். அடியில் நிறைய வேரில் போயிருக்கு. இப்போ அர்ஜென்ட்டுக்கு எடுத்துருக்கோம். நாளைக்கு ஃபுல்லாக எடுத்து எடுப்போம் நாங்கள். இன்னும் உள்ளே இருக்குது. ஆமாம், இந்த ஆக்சுவலாக வாங்குற மஞ்சளில் இதுமாதிரி கொஞ்சோண்டு வேர் இருக்கிற மஞ்சளாக கண்டிப்பாக கிடைக்கும். அது சும்மா நீங்கள் இதில் தொட்டியில் ஊற வச்சா கூட நல்லா வந்துடும். அது அப்படியே டே பை டே ஏதாவது வருஷம் வருஷம் ஜாஸ்தியாகிட்டே போகும். அது வச்சுருந்தீங்கன்னா பொங்கப்பானை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பொங்கப்பானையை அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். பொங்கப்பானைக்குள்ளே பொங்கப்பானைக்குள்ளே ஒரு ஸ்பூன் நெய், ஒரே ஒரு துளி வெல்லம், கொஞ்சோண்டு பால் இப்போ தூக்கி அடுப்பில் வைக்கணும். அது சுருன்னு சத்தம் வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த அரிசி களைஞ்ச ஜலம் வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு இல்லையா, அந்த அந்த ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சோண்டு பால் இருக்கேன். சாதாரண போது இந்த என்னென்ன அரிசி களைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜலம், அந்த ஜலத்தை விட்டு அது பொங்கி வந்ததுக்கப்புறம் அது பொங்கல் இல்லையா, அப்புறமா எடுத்துட்டு நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு பால் விடணும். அப்படிதானே? விட்டுருவா. பொங்கி வரணும். இப்போ வரட்டும். கிழக்கு முகமாக கொஞ்சம் சரிவாக வச்சோம்னா கிழக்கு முகமாக பொங்கும். அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு இதெல்லாம் பொங்கலாம். இப்போ இது வந்து கிழக்குல நான் பார்த்துவேன். கிழக்கு கொஞ்சம் சாய்ச்சி வச்சிருந்தனால என்ன ஆகுனா பொங்கும் போது கிழக்குல பொங்குறதுக்கு. அந்த நாமம் வந்து பெருமாளுக்காக திருமணம் இருக்கோம். தாயாருக்காக அந்த மாதிரி டி ஷேப்ல எடுத்துருக்காரு. இல்லை, அவசர அவசரமாக பண்ணுறதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. டெக்கரேஷன்லாம் சுமாராக தான் இருக்குது. இன்னைக்கு அதில் சமையல் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு பிஸியாக பொங்கப்பானை போடுறதுக்குள்ளார சமையலை முடிக்கணும். சமையல் முடித்ததும் இப்போ அந்த டைம் வந்துட்டா பொங்கப்பானை போடணும்ல. பொங்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அது பானை கொஞ்சம் பெரிய பானை இல்லையா, கொஞ்சம் டைமாக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்கு. வெயிட்டாக இருக்குது. பொங்கல் பொங்கல் சொல்லுவோம். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். பொங்கல் டயத்தில் நிறைய காய்கறிலாம் யூஸ் பண்ணிட்டு கம்பல்சரியாக அந்த பரங்கைக்காய், மொச்சக்காய், சக்கரவள்ளிக்காய்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இப்போ பொங்கல் அன்றைக்கி அவியல் பண்ணணும்னு சொல்கிறா இல்லையா, ஏதாவது ரீசன் இருக்கா? இந்த காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காய்கறிகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் பொங்கலுக்கு. இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் துர்கா மசூர் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் வந்து ரொம்ப கடும் தவம் இருந்து இமாலய மலையில் கடும் தவம் இருந்து பிரம்மா கிட்ட வந்து வேதங்கள்லாம் வாங்கிட்டான். தவம் இருந்து 4 வேதங்கள் வாங்கிட்டான். எல்லாம் கற்றுன்ட்டான். கற்றுன்றது இல்லாமல் ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வேதம் மறக்கடிக்கிற மாதிரி பண்ணிட்டான். வேதம் எல்லாருக்கும் மறந்து போயிட்டு. ஸோ வேதம் மறந்தனால என்ன ஆகுதுன்னா இவாளுக்கு வந்து இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியல. அதனால தேவர்களுக்கெல்லாம் வந்து அவளுடைய சக்தியெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ இவனுடைய அட்டூழியம் வந்து அட்டகாசம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எல்லாருமே போய் தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரும் போய்
துர்கா தேவி கிட்ட போய் கேட்டுட்டான், பார்வதி தேவி கிட்ட கேட்டுன்னு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து என்ன காரணம் தெரியல, எங்களுக்கு வேதங்கள்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து துர்காதேவி வந்து கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்க்குறா, இது வந்து என்ன காரணம் இது அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் துர்கா மசூரை பற்றி தெரிய வருது துர்கைக்கு. அப்போ வந்து ஒரு அவனை வந்து வதம் பண்ணுறதுக்காக 8 கைகளோட ஒரு அவதாரம் எடுக்கிறான். மாலை வந்து எப்படி தெரியுமா, காய்கறிகள் மாலை. அது எதுக்காக அப்படின்னா, இந்த தேவர்கள், முனிகள், ரிஷிகள் எல்லாருக்கும் வலுவிழந்தது இல்லையா, அந்த வலுவிழந்த அவாளுக்கு சக்தியை கொடுக்கறதுக்காக காய்கறிகள்லாம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவாளுக்கெல்லாம் சக்தி வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பார்வதி தேவி போய் அவனை போய் வதம் பண்ணி அந்த வேதத்தெல்லாம் எடுத்து வந்து முனிவர்களுக்கெல்லாம் கொடுப்பான். இந்த தேவி பேர் வந்து சாக்கம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாக்கம்பரி தான் வந்து இந்த துர்கா மசூர்னு அசுரனை வதம் பண்ணனால அந்த தேவிக்கு பேர் துர்கா. இந்த பொங்கல் அன்னைக்கு எப்படி நம்ம வந்து ஆதித்யனை வந்து வேண்டிக்கிறோமோ, சூரிய பகவானை வேண்டிக்கிறோமோ, அதே மாதிரி சாக்கம்பரியும் வந்து, சாக்கம்பரினா நம்ம சைடில் வந்து காமாட்சி அம்மன். இந்த காமாட்சி அம்மன், அந்த காமாட்சி அம்மனுக்கு காய்கறிகள்லாம் போட்டு மாலை பண்ணுவாங்க. ஆமாம், சாக்கம்பரி, ஷாக்கா அப்படின்னா வெஜிடபிள், வீகன் பரி அப்படின்னா ஹோல்டர், சாக்கம்பரி அப்படின்னா வெஜிடபிள். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தெம்பையும் ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்தனால சாகம்பரி அப்படிங்கிறது. இந்த துர்கா மசூர் அப்படிங்கிற அசுரனுக்கு வதம் பண்ணனால துர்கைன்னு பேர். இது வந்து பொங்கல் அன்னைக்கு ஆதித்யனை சேவிக்கிற மாதிரி இந்த சாகம்பரியும் சேவிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஆற்றுல காமாட்சி அம்மன்கிட்ட இந்த மாதிரி காய்கறிகள் மாலை போடணும் அப்படின்னு காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த பொங்கல் அன்னைக்கு அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு. கொஞ்சம் பச்சை கற்பூரம், நம்ம இப்போ கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிட்டு பேசாமல் எடுத்துக்கிட்டு சாயந்தரம் டிஃபன் பண்ணும்போது நல்லா கெட்டியாகிடும். இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இப்படி தான் பண்ணுறது நம்ம பார்த்து பழக்கம். அப்புறம் நைட்டுக்கு இதாகிடுறதுக்குள்ள நல்லா கெட்டியாகிடும். சூப்பர், தேங்க்யூ. வளமோடு வாழ்க.